வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. என் தங்கமே, உன் வாழ்க்கையை பற்றி இனி கவலைப்பட தேவையே இல்லை. 14/1/25 யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகளை உனக்கு தெரிவிக்கப் போகிறேன். இந்த முருகனிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறேன். உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பதிவானது தெரிந்துவிட்டதல்லவா பின்னன்ன தங்கமே? அப்படியென்றால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடத்தி வைக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம். இந்த முருகனிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு. பெற்றுக்கொண்டவுடன் நீ என்னை பார்க்க மகிழ்ச்சியோடு விரைந்து வா. வாழ்க்கையில் ஒளி வராதா என காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு உன் முருகன் வரப்போகிறேன். இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். கவலையே படக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு பரிசு உள்ளது. நீ சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது வருத்தப்படவே வேண்டாம். உன் எதிர்பார்ப்புகளை விட ஒரு அழகான முடிவை தரும். வாழ்க்கையில் எல்லாமே கடினமானவை தான். இதுதான் சுலபமாக இருக்கிறது. எல்லாமே கடினமானதான். ஆனால் நீ சத்தியத்தின் பாதையில் நடந்தால் நிச்சயமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமுமாகவே கிடைக்கும். வாழ்க்கையை எப்போதும் உண்மையை மட்டும்தான் ஆதரிக்கிறது என்பதை நினைவில் வச்சுக்கோ. ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு நல்ல பயனுள்ளதாக உனக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும். நீ இத்தனை நாள் என்னிடம் மனம் கலங்கி வருந்தி வருந்தி வேண்டிக் கொண்டாய். அதை நான் ஏன் காலம் தாழ்த்தினேன் தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது செல்வமி. அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டமாக நல்ல நல்ல செய்தி தேடி வரும். இன்றைய நாளும் இந்த பதிவுமே முருகன் உனக்காக காண்பித்திருக்கிறார் என்று நினைச்சுக்கோ. நீ உன் குடும்பமே உலகம் என்று இருக்கிறாய். உன் குடும்பத்தை 24 மணி நேரம் உன்னை சுற்றித்தான் வைத்துள்ளாய். உனக்கு மன அமைதி, மன நிம்மதி அத்தனையும் நீ குடும்பம் மூலமாகவே செய்து கொண்டிருக்கிறாய். தங்கமே, நடக்கும் அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க வேண்டுமென்று உன் முருகன் நினைப்பேன். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நிகழ்ந்துவிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அதன் மூலம் நல்ல விஷயங்களே நடக்க வேண்டும் என்று நினைப்பேன். அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதை வேண்டினாலும் உன் முருகன் ஒரு காரணமாகவே செய்து கொண்டிருப்பேன். தங்கமே, நீ எங்கு நோக்கினாலும் இந்த முருகன் உனக்கு கண்ணுக்கு தெரிகிறேன் தானே? எந்த ரூபத்திலாவது நான் உனக்குத்தான் என்று தெரிகிறேன் தானே? நிச்சயமாக தோன்றுவேன். நீ என்னை வேண்டி விரும்பினால்தான் எதையும் தருவேன் என்று மட்டும் நினைக்காதே. உன்னை உயிராக நினைக்கும் நான் உன்னை எப்படி விட்டு செல்வேன்? உன் சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. கரையேறும் காலம் நிச்சயம் இதுதான். நிம்மதியான மனதோடு எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று மட்டும் நினைக்காதே. மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நீ நினைத்தது நடக்கப் போகிறது. நல்லவையாக இருக்கும். மனக்குழப்பத்திலிருந்து நீ விடுபட வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை உனக்கு நிச்சயம் வேணும். ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு உருட்டி இது இப்படி முடியுமா, அப்படி முடியுமா, எப்படி செய்யலாம், அப்படி செய்துட்டால் தப்பில்லையா என்று யோசித்துக்கிட்டு இருக்கும்போது தான் மனக்குழப்பம் அதிகமாகுது. குழப்பமே அதிகரிக்குது. அந்த நேரத்தில் தெளிவான முடிவெடுக்கவில்லை. தெளிவான முடிவு உன்னால் எடுக்க முடியவில்லை. இரண்டுக்கும் நடுமையமாக இருக்கிறாய், தத்தளிக்கிறாய். அதாவது தோற்றதாகவும் இல்லை, ஜெயிச்சதாகவும் இல்லை. இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்து விடுபடணும். என்னால் முடியும்னு நினைச்சு சிந்திச்சு செயல்பட்டு அந்த காரியத்திலும் விஷயத்திலும் ஈடுபடு. உன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இருக்காதே. தன்னம்பிக்கையோடு இரு. பயப்படாதே. உனக்கு உன் முருகன், பழனி முருகன் நான் இருக்கிறேன். தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கணும்ன்ற போராட்டத்துக்கு தயாராகிவிடு. போராட்டத்துக்கு தயாராகுங்கள் என்று சொல்கிறேன் இல்லை முருகா என்று கேட்காதே. போராட்டம்தான் வாழ்க்கை.
போராட்ட களத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நின்று கொண்டு இருக்கிறாய். உன் உலகமே போராட்ட களம்தான். களத்தில் நீ ஜெயித்தாக வேண்டும். ஒரே இடத்தில் நிற்காமல் எதிர்கொள்ள பழகு. ஆம் தங்கமே, தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கணும் என்ற போராட்டத்துக்கு தயாராக. அப்படி முடியலைன்னா அதை தோத்ததாகவே நினச்சிட்டு அதிலிருந்து வெளியே வந்துடு. குழப்பம் கூடவே கூடாது. எப்போதுமே தோல்விதான் கிடைக்கும் நினைக்காதே. முடிந்தால் போராடி ஜெயித்து காட்டு. வீணாக ஒரு செயல், அதாவது உன்னால் முடியாது அப்படின்றதுனால இறங்காது. அந்த விஷயமே உனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு அடுத்தடுத்த காரியத்துக்கு செல். கோலையாக மட்டும் இருக்காது, கவனக்குறைவாக மட்டும் இருக்காது. உன்னோடு உன் முருகன் துணை நிற்பேன். என் பிள்ளையை தோள விட்டு விடுவேன். அளவுக்கு மீறி எதையும் யோசிச்சு ரொம்ப குழம்பி போய்விடக்கூடாது. ஒன்று முடிகிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வருவது போல் தான் இருக்கும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதில் பயப்பட்டு விடுகிறாய், பதட்டப்பட்டு விடுகிறாய். நிலையான கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது உனக்கு. எதிர்கொள்ளு தங்கமே, எல்லாத்தையும் எதிர்கொள்ள. அடிபட அனுபவம் கிடைக்கும் உனக்கு. அனுபவத்தில் தெளிவு பிறக்கும். எனவே முடிகிறதை மட்டும் செய். முடியாததை விட்டுவிடும். முடியாததை செஞ்சுட்டு வீணாக உழைச்சிட்டு மன உளைச்சலாக வேண்டியதாக இருக்கும். செய்ய முடியலை செய்து பிரச்சனையோ குழப்பத்தையோ நீயே உண்டாக்காமல் இருக்கணும். உன் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நீயே எடுத்துக்கிடுறாய். நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கிடாமல் உனக்கு மனக்குழப்பம் வராது. அனைத்தும் நன்மைக்குன்னு நினச்சிக்கோ. இது இல்லைன்னா இன்னொன்று நினச்சிக்கோ. அப்படித்தான் நீ நினைக்கணும். கண்டிப்பாக உன்னுடைய குழப்பத்துக்கான ஒரு முடிவு கிடைக்கும். நேர்மையாக வாழ்ந்துவார். தைரியம் உனக்கு தானாக வரும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வா. யாரையும் கெட்டு போகணும்னு ஒரு நாள் கூட நீ நினைக்க மாட்டாய். அப்படிப்பட்ட குணம் உனக்கு. உனக்கு தான் நான் நல்லது விஷயங்கள் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீயும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய். நல்ல விஷயங்கள் வீட்டில் நடந்தால் உனக்கு நல்ல மகிழ்ச்சி தரும். அப்படித்தானே? ஆனால் ஒரு சிலருக்கு வீட்டில் அடுத்தடுத்து சண்டை நடக்கிறது, சச்சரவு நடக்கிறது, பிரச்சனை வருகிறது, நோயினால் மருத்துவ செலவு, அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கு. இப்படி இருக்கும் சூழலில் மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதுவும் கடந்து போகும்னு பொறுமையாக சமாளித்து வா. பின் நடப்பதை பார் என்ன தங்கமே. 14/1/25 உனக்கு சுக்கிர திசை அடிக்கப் போகிறது. ஆம் தங்கமே, யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதை நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக நடக்கும். நம்பினால் நிச்சயமாக நடக்கும். ஓம் சரவண பவ.